ஹலோ, வெல்கம் டு இன்ஸ் அண்டர்ஸ்டூட் சேனல். இந்த சேனல் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னா, சிபிஎஸ்சி ப்ளஸ் ஸ்டேட் போர்டில் இருக்கிற 6th to 9th கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்ஸை மனப்பாடம் பண்ணாமல் எப்படி புரிஞ்சு படிக்கணும் அப்படி ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ண சேனல் தான் இது. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் வீடியோவில் சிபிஎஸ்சி 9th கிரேட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டோட ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்பர் சிஸ்டம் அப்படின்ற சாப்டரை இன்றைக்கி பார்க்கலாம். இந்த சாப்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்பர்ஸ் சிஸ்டம். இந்த சாப்டரில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். நம்பர்ஸில் என்னென்ன டைப் இருக்குது சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து நேச்சுரல் நம்பர். N ஸ்டாண்ட் ஃபார் நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி இட் கோஸ் ஆன் ஃபார் இன்ஃபைனைட்டாக போய்கிட்டே இருக்கும். அதுக்கு எண்டே இல்லை. ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் டைப் ஹோல் நம்பர். செகண்ட் டைப் என்னன்னா ஹோல் நம்பர். நேச்சுரல் நம்பர்லேயே 0வையும் சேர்த்துக்கிட்டோன்னா that is called whole number. Next type integers. Next type என்ன integers. Natural number plus whole number வந்து positive directionல flow ஆகும். Negative directionல சேர்த்து flow ஆச்சுன்னா that is called integers. ஸோ இதுலேருந்து நம்ம ஹோல் நம்பர் சொல்கிறோம். அப்படியே நெகட்டிவ் டைரக்ஷன் -1, -2, -3, -4 இந்த டைரக்ஷன்லேயும் கண்டினியூஸாக போய்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் தான் இன்டீஜர்ஸ். நேச்சுரல் நம்பருக்கு என்னன்னு பேர் வச்சுருக்காங்க, ஹோல் நம்பருக்கு டபிள்யூன்னு பேர் வச்சுருக்காங்க. பட் இன்டீஜர்ஸ்க்கு ஐன்னு பேர் இருக்கணும். ஏன் இசட்னு பேர் வச்சுருக்காங்க? இசட் ஸ்டாண்ட் ஃபார் ஜைலன். It derived from Greek German word. Z stand for Zahlen. It is derived from German word, which means to count. அதுக்காக தான் இன்டீஜர்ஸ்க்கு வந்து Z என்ற நோட்டேஷனில் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 டைப்பு நீங்கள் ஆல்ரெடி லோவர் கிளாஸஸில் பார்த்துருக்கீங்க. நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர்ஸ். இப்போது நம்ம இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிற டைப் என்னென்னா, ஃபோர்த் டைப் என்னென்னா ரேஷனல் நம்பர்ஸ். இன்னைக்கு என்ன டைப் பார்க்க போகிறோன்னா ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ் எப்படி டினோட் பண்ணுவோன்னா Q. ஸோ ரேஷனல் நம்பர் பேர் எதுலேருந்து இருந்ததுன்னா ரேஷியோ. ரேஷனல் நம்பர் பேர் எதுலேருந்துன்னா ரேஷியோ நீங்கள் ஆல்ரெடி லோவர் ஸ்டாண்டர்டில் இந்த நோட்டேஷனில் படிச்சிருப்பீங்க, A:B. ஸோ அதே கான்செப்ட் தான் எங்கேயும் அப்ளை ஆக போகுது. ஸோ ரேஷனல் நம்பர்னால் என்னென்னா, இப்போ லெட்ஸ் சே ஐ ஹேவ் ஒன் நம்பர் எக்ஸ் என்ற ஒரு நம்பர் வச்சுக்கோங்க. இந்த நம்பரை என்னால் P/Q, P ஒரு இன்டிஜர், Q ஒரு இன்டிஜர். ஸோ என்கிட்ட இருக்கிற நம்பரை P/Q, P ஒரு இன்டிஜர், Q ஒரு இன்டிஜர், இப்படி என்னால் ரெப்ரசன்ட் பண்ண முடிஞ்சா வித் Q should not be equal to 0. இப்படி ரெப்ரசன்ட் பண்ண முடிஞ்சா தட் நம்பர் இஸ் கால்டு ரேஷனல் நம்பர். அந்த நம்பரை தான் நம்ம ரேஷனல் நம்பர் சொல்லணும். எனி நம்பர், எந்த நம்பர் வேணால் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய நம்பர், நெகட்டிவ் நம்பராக இருக்கட்டும், பாசிட்டிவ் நம்பராக இருக்கட்டும், அந்த நம்பரை என்னால் P/Q, P மேலே ஒரு இன்டிஜர், கீழே ஒரு இன்டிஜர், இப்படி என்னால் ரெப்ரசன்ட் பண்ண முடிஞ்சாலே அந்த நம்பரை நான் ரேஷனல் நம்பர் சொல்லணும். இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்னா Q should not be equal to 0. ஒய் எதுக்கு Q வந்து எதுக்கு Q வந்து 0வாக இருக்கக்கூடாது சொல்கிறாங்க? எதுக்கு இதுக்கு
உங்கள் புக்கில் நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும். q should not be 0. இந்த கண்டிஷன் வந்து எல்லா டைமும் மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எங்கெங்கெல்லாம் இது எழுதுறாங்க. எதுக்கு இந்த கண்டிஷன் இம்பார்ட்டன்ட், எதுக்கு வந்து q வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. q 0க்கு ஈக்குவலாக வச்சுப்போமே, p/0. சப்போஸ் q வேல்யூ 0 இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு வந்து pக்கு பதிலாக 5 வச்சுப்போம், qக்கு பதிலாக 0ன்னு வச்சுப்போம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு நம்மளுக்கு இன்னும் டெஃபினிஷனே தெரியாது. இன்னும் மேத்தமெட்டிஷியன்ஸ் யாருமே இதோட மீனிங்கே கண்டுபிடிக்கல. நாட் டிஃபைன்டு டில் டேட். நம்மளுக்கு 5/1னா என்னன்னு தெரியும், 5/2னா என்னன்னு தெரியும், 5/-1னா என்னன்னு தெரியும், 5/-2னா என்னன்னு தெரியும். ஆனால் 5/0னா நம்மளுக்கு இன்னைக்கு டேட் வரைக்கும் இது எதை மீன் பண்ணுது நம்மளுக்கு தெரியாது. இதோட ஆன்சர் 0 வரணுமா இல்லை லார்ஜ் நம்பர்ஸ் வரணுமா, இன்ஃபினிட்டி வரணுமான்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ திஸ் இஸ் நாட் டிஃபைன். இந்த ஒரு ரீசனுக்காக தான் q should not be equal to 0ன்னு எல்லா தடையும் அவங்க மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட் sorry நெக்ஸ்ட் இந்த ரேஷனல் நம்பர்ல ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வரோம். ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர். ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர்னா என்னன்னா, இப்போது 1/2ன்னு ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிறேன். 1/2ன்னு ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிறேன். இதுக்கு ஈக்குவலண்ட்டான ரேஷனல் நம்பர் என்னன்னா 2/4, 3/6 ஆர் 4/8 போய்கிட்டே இருக்கும். why these are called equivalent rational number? இப்போது இது பாருங்கள், இதோட காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4/8 எடுத்துப்போம். ஸோ இதை நான் வந்து 2 multiply by 2ன்னா at the same time 8 எப்படி எழுதலாம், 2 multiply by 2 multiply by 2, 2 2s are 4, 4 2s are 8. ஸோ காமன் ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம இதுலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் என்ன வரும், மேலே எதுவுமே இல்லை 1, கீழே ஒரே ஒரு 2 ரிமைனிங் இருக்குது. ஸோ இந்த ரீசனுக்காக தான் தீஸ் ஆர் கால்ட் ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர். இது வந்து இந்த 4 நம்பரோட முடிஞ்சது. இது கோஸ் ஆன் ஃபார் எவர். இதே மாதிரி நீங்கள் 5/10 எழுதலாம், இல்லை 6/12 எழுதலாம், போய்கிட்டே இருக்கும். நாட் ஒன்லி ஃபார் 1/2, ஃபார் எனி ரேஷனல் நம்பர் யூ கேன் ரைட் லைக் திஸ் ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர். நெக்ஸ்ட் வந்து ஸோ ரேஷனல் நம்பர்னால் உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சில்ல. இப்போ அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ரேஷனல் நம்பர் என்னது, இப்போ எக்ஸாம்பிள் 5 ஒரு ரேஷனல் நம்பரா அப்படின்னு கேட்டால், ரேஷனல் நம்பர்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், எனி நம்பர், எனி கிவன் நம்பர் தட் கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் p/q. மேலே ஒரு இன்டிஜர், கீழே ஒரு இன்டிஜர். இப்போ நம்மளால் 5 அப்படி எழுத முடியுமா, எப்படி எழுதலாம், 5 எப்படி இந்த டேர்ம்ஸில் எழுதலாம், மேலே 5ன்னு போடுவோம், கீழே 1. ஸோ p is 5, q is 1. ஸோ 5 is a rational number. வேறு எது எழுதலாம், -10 எப்படின்னா -10/1. that can also be written in the form of p/q. ஸோ வேறு என்ன நம்பர் எழுதலாம், 1.5. 1.5 இப்படி எழுதலாமா, ட்ரை பண்ணுவோம். 1.5/1 எழுதலாமே. அப்போ இது ரேஷனல் நம்பரா, கிடையாது. இன்னும் நம்ம அந்த கன்க்ளூஷனுக்கு ரீச் ஆக முடியாது. ஒய், நம்ம ரேஷனல் நம்பர் டெஃபினிஷன்லேயே பார்த்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா p should be integer and q should be integer. இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியணும். அட் த சேம் டைம் pயும் ஒரு இன்டிஜராக இருக்கணும், qயும் ஒரு இன்டிஜராக இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1.5 நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது 1.5 இஸ் நாட் அன் இன்டிஜர். 1.5 இன்டிஜர் இல்லை. அப்போது
இதை நம்மளால இன்னும் கன்க்ளூட் பண்ண முடியாது ரேஷனல் நம்பரா இல்லையான்னு. இப்போ என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பை 10. இந்த ஒரு டெசிமல் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். மேத்தமெட்டிக்ஸில் ஈக்குவாலிட்டி மெயின்டைன் பண்ணால் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நியூமரேட்டரில் பண்ணால் அதே விஷயத்தை டினாமினேட்டரில் பண்ணும். ஸோ நான் மேலே 10ஆல் மல்டிப்ளை பண்ணுற டெசிமலை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது இன்டிஜராக மாற்றதுக்கு கீழே அப்போ அதே 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே மேலே 10ஆல் மல்டிப்ளை பண்ண 1.5 மல்டிப்ளை பை 10 வந்து 15, கீழே டிவைடட் பை 10. ஸோ 15 டிவைடட் பை 10. ஸோ இப்போ 15 ஒரு இன்டிஜர், 10 ஒரு இன்டிஜர். ஸோ P by Q ரெப்ரசன்ட் பண்ண முடியுது. ஸோ 1.5 is a rational number. 1.5 is a rational number. So any number which can be represented in the form of P by Q is called rational number. இப்போ பார்த்த 4 நம்பர்ஸையும் நம்ம ஒரு சார்ட்டில் சிம்பிளாக ரெப்ரசன்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அவுட்டர் மோஸ்ட் சர்க்கிள் என்னன்னா ரேஷனல் நம்பர். அதுக்குள்ள என்ன வருதுன்னா இன்டிஜர்ஸ். அதுக்குள்ள ஹோல் நம்பர், அதுக்குள்ள நேச்சுரல் நம்பர். ஸோ நான் ஒரு நம்பரை நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாலே, இப்போ எக்ஸாம்பிள் 5 ஒரு நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக ரேஷனல் நம்பரும் கூட ரேஷனல் நம்பருக்குள்ளேயும் வந்துடும். ஸோ இந்த சர்க்கிள் அதை டினோட் பண்ணுது. நேச்சுரல் நம்பர்ன்ற சர்க்கிள் எதுக்குள்ளே இருக்குது, கியூக்குள்ளே இருக்குது. ஸோ ஒரு நம்பரை நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டாலே அது கண்டிப்பாக ரேஷனல் நம்பருக்குள்ளேயே வந்துடும். அதே மாதிரி 10 வந்து ஒரு நேச்சுரல் நம்பர். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக ஹோல் நம்பர் ஆகிடும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக இன்டீஜர்ஸும் ஆகிடும். ஸோ இன்டீஜர்ஸ்னு வந்துட்டாலே அது வந்து ரேஷனல் நம்பர் ஆகிடும். ஸோ Q நேச்சுரல் நம்பர் இஸ் வித்தின் த சர்க்கிள் ஆஃப் ஹோல் நம்பர் is within the circle of integers, integer is within the circle of rational number. ஸோ 10 வந்து ஒரு நேச்சுரல் நம்பர் சொன்னாலே அது வந்து ஹோல் நம்பர் ஆகிடும், இன்டிஜரும் ஆகும். இன்டிஜர் வந்து ரேஷனல் நம்பர் ஆகிடும். ஸோ பட் ரிவர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 3/4. 3/4 வந்து ஒரு ரேஷனல் நம்பர் பிகாஸ் P by Q இப்படி ரெப்ரசன்ட் பண்ண முடிஞ்சாலே அது வந்து ரேஷனல் நம்பர். அது வந்து இன்டிஜர் கிடையாது. ஸோ 3/4 வந்து ஒரு ஹோல் நம்பரா கிடையாது, அது ஒரு நேச்சுரல் நம்பரா கிடையாது. இது ரிவர்ஸ் டைரக்ஷன் ட்ரூவாக இருக்குமே தவிர இப்படி Q2 Z2 W2N வந்து ஆல்வேஸ் ஃபால்ஸ். இஃப் எனி நம்பர் இஸ் நேச்சுரல் நம்பர் that is whole number, if any number is whole number that is integer, if any number is integer that is rational number, but reverse is not true. Okay, next topic on so அவ்வளோதான் நம்பர் சிஸ்டமா. ரேஷனல் நம்பரோட மொத்தம் 4 டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து நேச்சுரல் நம்பர், நெக்ஸ்ட்டு ஹோல் நம்பர், நெக்ஸ்ட்டு இன்டிஜர், 4th டைப் வந்து ரேஷனல் நம்பர். அவ்வளோதான் நம்பர் சிஸ்டமானு கேட்டால் கிடையாது. இன்னொரு டைப் இருக்குது, 5th டைப். irrational number. So irrational number என்னது? Opposite of Q. So Q தவிர்த்து மீதி இருக்கிறது எல்லாமே irrational number தான். Any number which cannot be represented as P by Q, where Q should not be 0. எந்த நம்பரையாவது உங்களால் P by Qன்னு ரெப்ரசன்ட் பண்ண முடியலன்னா that is called irrational
நம்பர். அதை வந்து ரேஷியோவாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. தட் இஸ் கால்ட் இர்ரேஷனல் நம்பர். இதுதான் 5th டைப். அப்போ நம்ம இங்கே ஒரு சர்க்கிள் போட்டுள்ள இதில் ரேஷனல் நம்பரை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா q டேஷ். ரேஷனல் நம்பர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா q டேஷ். q டேஷ்னு போட்டால் அது வந்து இர்ரேஷனல் நம்பர். சாரி, இர்ரேஷனல் நம்பர் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா q டேஷ். ரேஷனல் நம்பர் வந்து q, இர்ரேஷனல் நம்பர் வந்து q டேஷ். ஸோ அப்போ இந்த சர்க்கிளில் இர்ரேஷனல் நம்பர் எங்கே போடும்? இந்த சர்க்கிளில் நம்ம இர்ரேஷனல் நம்பர் எங்கே போட முடியும்? இங்கே எங்கேயுமே போட முடியும். இர்ரேஷனல் நம்பர் தனி ஒரு சர்க்கிளில் போகணும். இதுக்கும் ஜங்ஷனே இன்டர்செக்ஷனே இருக்காது. இது தனியாக ஒரு கிளாசிஃபிகேஷன், இது தனியாக ஒரு கிளாசிஃபிகேஷன். இது ரெண்டுத்துக்குமே இன்டர்செக்ஷன் இருக்காது. ஒரு நம்பரை நம்ம வந்து இர்ரேஷனல் நம்பர் சொல்லிட்டோம்னா அது கண்டிப்பாக ரேஷனல் நம்பராக இருக்க முடியாது. அது ரேஷனல் நம்பராக இருக்க முடியாதுன்னா இன்டீஜராக இருக்க முடியாது. இன்டீஜராக இருக்க முடியாதுன்னா ஹோல் நம்பராக இருக்க முடியாது. ஹோல் நம்பராக இருக்க முடியாதுன்னா நேச்சுரல் நம்பராக இருக்க முடியாது. அதே தான், ஒரு நம்பரை ரேஷனல் நம்பர் சொல்லிட்டோன்னா அது அட் த சேம் டைம் இர்ரேஷனல் நம்பராக இருக்கவே முடியாது. ஸோ ரெண்டுத்துக்குமே எந்த ஒரு இன்டர்செக்ஷனும் கிடையாது. ரெண்டுத்துக்குமே there is a gap between these two classification. With this, இது ரிலேட்டடான எக்ஸசைஸையும் எக்ஸாம்பிள் சம்ஸையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.